கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. இந்த அருமையான இந்த நல்ல நேரத்திலும் கர்த்தருடைய வேத வாக்கியங்களை வாசிப்பதற்கு கர்த்தர் நமக்கு கொடுத்திருக்கக்கூடிய இந்த நல்ல தருணத்திற்காக நாம் அவரை துதிப்போம். இந்த நாள் ஒரு ஆசீர்வாதமான ஒரு நாளாக அமைய கர்த்தர் நம்மளுக்கு கிருபை பாராட்டும். இந்த நேரத்திலும் அவருடைய சத்திய வசனங்களை நாம் வாசிப்பதற்கு முன்பதாக அவருடைய ஆசீர்வாதத்திற்காக தலைகளை தாழ்த்தி நாம் ஜெபம் செய்வோம். கிருபை நிறைந்தவரே, உம்மை துதிக்கிறோம் ஆண்டவரே. உம்முடைய சத்திய வார்த்தைகளை நாங்கள் வாசிக்கிறோம். உம்முடைய மேலான சத்திய வார்த்தைகள் எங்களுடைய இருதயத்தை திறக்கும்படியாக, தெளிந்த புத்தியை எங்களுக்கு தரும்படியாக உம்மை நோக்கி கெஞ்சுகிறோம். கேட்கிற உம்முடைய பிள்ளைகளை கர்த்தர் நீர் ஆசீர்வதியும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே, ஆமென். இந்த நாளிலும் நம்ம விசேஷமாக நாம் படிக்கக்கூடிய ஒரு தலைப்பு பிலேயாம். பிலேயாமினுடைய அனுபவத்தை நாம் படிக்க இருக்கிறோம். இந்த பிலேயாம் என்று சொல்லக்கூடிய ஒரு நபர் பழைய ஏற்பாட்டில் ஒரு பிரசித்தி பெற்ற ஒரு நபர். என்னாகமம் 22வது அதிகாரம், 23வது அதிகாரம், 24வது அதிகாரம், இந்த 3 அதிகாரத்தில் இந்த பிலேயாமினுடைய வாழ்க்கை சரித்திரத்தை நாம் அதிகமாக நம்ம வாசிக்க முடியும். பிலேயாமினுடைய அனுபவத்தின் மூலமாக ஆண்டவர் உங்களுக்கும் எனக்கும் கற்றுத்தரக்கூடிய ஒரு பாடத்தை இந்த நாளிலே நாம் படிக்க இருக்கிறோம். இஸ்ரவேல் ஜனங்கள் ஆண்டவரால் வழிநடத்தப்பட்டார்கள். 40 வருடங்கள் ஆண்டவருடைய சமூகம், அவருடைய பிரசன்னம் இஸ்ரவேல் ஜனங்களை அழகாக வழிநடத்தி வந்தது. 40 வருடங்கள் வனாந்திரத்தில் மிகப்பெரிய அற்புதங்களை கண்டார்கள். செங்கடல் பிறந்த ஒரு அனுபவம், வானத்திலிருந்து மன்னா பொழிந்த ஒரு சம்பவம், அவர்களுக்கு தண்ணீர் தடாகத்தை வனாந்திரத்திலிருந்து ஆண்டவர் கொண்டு வந்த ஒரு காரியம், ஓரேப் என்று சொல்லக்கூடிய தேவனுடைய பர்வதத்திலிருந்து ஆண்டவர் தண்ணீரை, அந்த கண்மலையிலிருந்து ஆண்டவர் தண்ணீரை புறப்பட பண்ணின ஒரு அதிசயம், இன்னும் அந்த பாளையத்தில் அநேக அற்புதங்களை ஆண்டவர் செய்ததை இந்த இஸ்ரவேல் ஜனங்க பார்த்து கொண்டே வந்தார்கள். அதில் விசேஷமாக இந்த 10 வாதைகள் ஒரு பிரசித்தி பெற்ற ஒரு விஷயம். இந்த 10 வாதைகள் ஊற்றப்படும் பொழுது எகிப்து தேசம் முழுவதும் ஒரு கூக்குரல் ஏற்பட்டதை நம்ம பார்க்கலாம். அது இன்றைக்கு நம்ம வாசித்து கொண்டிருக்கிறோம். எப்பொழுதோ நடந்த, பல வருடங்களுக்கு முன்பதாக நடந்த இந்த சரித்திரத்தை நாம் இப்பொழுது படித்து கொண்டிருக்கிறோம். ஆனால் அந்த காலகட்டத்தில் இந்த 10 வாதைகள் ஊற்றப்பட்ட பொழுது எகிப்து தேசத்திற்கு என்ன சம்பவித்தது என்று அங்கே இருக்கக்கூடிய சுற்று வட்டார பகுதியில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு தேசங்களும் நன்கு அறிந்ததாக இருந்தது. இதை நம்ம வேதாகமத்தில் நம்ம படிக்கலாம். நீங்கள் யோசுவா இந்த 2வது அதிகாரத்தில் நீங்கள் அப்படியே கடந்து செல்லும் பொழுது கூட நீங்கள் பார்க்கலாம். ராகாப் சொல்லக்கூடிய ஒரு ஸ்டேட்மெண்ட்டை நீங்கள் பார்க்கலாம். உங்கள் நிமித்தம் எங்களுடைய இருதயமெல்லாம் இங்கு கரைந்து போயிருக்கிறது அப்படின்னு ராகாப் சொல்லுவாங்க. அதை எரிகோ பட்டணத்தாரனுடைய இருதயம் உங்கள் நிமித்தமாக கரைந்து போயிற்று. ஏன்னா நீங்கள் செங்கடலை பிளந்தவங்க, வனாந்திரத்தில் நீங்கள் அற்புதமாய் ஆண்டவரால் வழிநடத்தப்பட்டவங்க, அதனால் உங்களை குறித்த பயம் எங்களுக்கு இருக்கிறது அப்படின்னு அவங்க சொல்லுவாங்க. இப்போ நீங்கள் இஸ்ரவேல் ஜனங்களை ஆண்டவர் வழிநடத்திட்டு வந்த அந்த ஒரு சமயத்தை நம்ம பார்க்கும் பொழுது அங்கே இருக்கக்கூடிய பிற தேசத்தார் எல்லாருக்கும் இஸ்ரவேல் ஜனங்களை பார்த்த உடனே ஒரு பெரிய ஒரு பயம் இருக்கும். ஏன் பயம் இருக்குது அப்படின்னா, இவர்களை வழிநடத்தக்கூடிய ஆண்டவர் ஒரு வல்லமை நிறைந்தவர். இவர்களை வழிநடத்தக்கூடிய ஒரு ஆண்டவர் இவர்களை கைவிடாத ஒரு கர்த்தர், கைவிடாமல் காத்து கொண்டு வரக்கூடியவர் அப்படின்னு எல்லாருக்கும் ஒரு பயம் இருந்தது. அதில் ஸ்பெசிஃபிக்காக என்ன சொல்லணும் அப்படின்னா, ஆண்டவர் இஸ்ரவேல் ஜனங்களை வழிநடத்திட்டு வரும்பொழுது மேக ஸ்தம்பமோ அக்னி ஸ்தம்பமோ அவர்களை பகலும் இரவும் அவருடைய பிரசன்னத்தினால் அங்கே வழிநடத்தி ஆண்டவர் வந்தார். இதை எல்லாருமே பார்க்குறாங்க. இஸ்ரவேல் ஜனங்க மாத்திரமல்ல, எல்லாருமே பார்க்குறாங்க. இந்த மேக ஸ்தம்பத்தை பார்க்குறாங்க, இந்த அக்னி ஸ்தம்பத்தை பார்க்குறாங்க. பார்த்த உடனே எல்லாருக்கும் ஒரு பயம் இருக்குது. இந்த ஜனங்கள் ஒரு விசேஷித்த ஜனங்கள், இந்த ஜனங்கள் ஒரு மீதியான ஜனங்கள் அப்படின்றத இஸ்ரவேல் ஜனங்களும் அறிகிறாங்க, பிற மக்களும் அறிகிறாங்க. இந்த பிலேயாமினுடைய சம்பவத்தில் நம்ம படிக்கும் பொழுது, என்னாகமம் 22, 23, 24 அதிகாரங்களில் நம்ம படிக்கும் பொழுது மோவாபியர்கள் என்று சொல்லக்கூடிய ஒரு ட்ரைப்ஸ் அங்கே இருக்கிறாங்க. மோவாபியர்கள், இந்த மோவாப் தேசத்தில் இருக்கக்கூடிய நபர்கள்
இஸ்ரவேல் ஜனங்க அப்படியே அந்த மோவாப் தேசத்தை கடந்து வரும் பொழுது மோவாபியர்களுக்கு ஒரு பெரிய ஒரு பயம் ஏற்படுது. என்ன பயம் அப்படின்னா, இந்த இஸ்ரவேல் ஜனங்க திடகாத்திரமுள்ள ஜனங்கள், இந்த இஸ்ரவேல் ஜனங்க பராக்கிரமசாலிகள், இந்த இஸ்ரவேல் ஜனங்க நம்மளுடைய தேசத்தை அவர்கள் கடந்து வரும் பொழுது நம்மளுடைய தேசத்தை அவர்கள் பிடித்து கொள்வார்கள் என்று சொல்லி அவர்களுக்கு ஒரு பெரிய ஒரு பயம் இருந்தது. அது மாத்திரமல்ல, மாறாக அந்த மேக ஸ்தம்பத்தையும் இந்த அக்னி ஸ்தம்பத்தையும் இந்த மோவாபியர்கள் பார்க்குறாங்க. அதனால் அவர்களுக்கு ஒரு பெரிய பயம், நம்ம இஸ்ரவேல் ஜனங்களோடு நம்ம போராட முடியாது, மிகப்பெரிய ஒரு வல்லமை நிறைந்த ஒரு தேசம் எகிப்து தேசம், அந்த தேசத்தாலேயே இந்த இஸ்ரவேல் ஜனங்களை ஒன்றுமே செய்ய முடியல அப்படின்னும் பொழுது நம்மளால் நிச்சயமாக ஒன்றுமே ஓவர் கம் பண்ண முடியாது, இவர்களை மேற்கொள்ள முடியாது அப்படின்றத மோவாபியர்கள் நன்கு அறிந்திருந்தார்கள். அதனால் மோவாபியர்கள் இந்த இஸ்ரவேல் ஜனங்களை மேற்கொள்வதற்கு ஏதாகிலும் வழி கிடைக்குமா அப்படின்னு சொல்லி அவர்கள் யோசித்து கொண்டிருக்கும் பொழுது அவர்களுக்கு வந்த ஒரு சிந்தனை என்ன அப்படின்னா, எகிப்து தேசத்தில் இந்த பார்வோன் செய்த செயல் என்னென்னா, சில மாய வித்தக்காரர்களெல்லாம் அவன் அழைப்பித்து அந்த வாதைகளிலிருந்து தப்பித்து கொள்வதற்கு என்ன செய்யலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவனால் முடிந்த ஏதோ ஒரு தந்திரத்தை வைத்து இந்த குறி சொல்லுகிறவர்களையும், அப்புறம் இந்த நாள் பார்க்கிறவர்கள், இந்த மாய வித்தை செய்கிறவர்கள், இவங்களெல்லாம் வைத்து கொண்டு ஏதாகிலும் தன்னை காப்பாற்றிக்கொள்ள முடியுமான்னு சொல்லி சற்று போராடினான். இதை இவங்க யோசிக்கிறாங்க மோவாபியர்கள். இந்த அக்னி ஸ்தம்பத்தோடும் இந்த மேகஸ்தம்பத்தோடும் வரக்கூடிய இந்த கூட்டத்தை நம்மளால் நிச்சயமாக ஜெயிக்க முடியாது. ஆனால் எகிப்தியர்கள் செய்தது போல, பார்வோன் செய்தது போல, ஒருவேளை நம்மளும் அதே மாதிரி ஏதாவது ஒரு ட்ரிக்ஸு ஏதாவது நம்ம செய்வோம் அப்படின்னா இந்த இஸ்ரவேல் ஜனங்கிட்டேருந்து நம்மளை தற்காத்து கொள்ள முடியும் அப்படின்றத இந்த மோவாபியர்கள் நம்பினாங்க. அதனால் மோவாபியர்கள் என்ன நினச்சாங்கன்னா, இந்த இஸ்ரவேல் ஜனங்களை சபிப்பதற்கு யாராவது ஒரு நபர் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த மோவாபியர்கள் விரும்பினாங்க. அப்போ இந்த மோவாபியர்களுடைய ஒரு தலைவன், ஒரு ராஜா பாலாக் என்று அறியப்படுகிறது. இந்த பாலாக் ராஜா என்ன பண்ணுறாரு அப்படின்னா, ஒரு நபரை ஒரு அஞ்சனக்காரனை போல, ஒரு சபிக்கிற ஒரு நபரை போல யாராகிலும் இருப்பார்களா அப்படின்னு தேடும் பொழுது பேயோரினுடைய குமாரன் இந்த பிலேயாம் என்று சொல்லக்கூடிய ஒரு தீர்க்கதரிசியை அவர்கள் கண்டுபிடிக்கிறார்கள். பிலேயாமுங்கிட்ட போய் கேட்குறாங்க, பிலேயாமே நீ இந்த இஸ்ரவேல் ஜனங்களை அவங்க கடந்து வரும்பொழுது இந்த இஸ்ரவேல் ஜனங்களை நீ சபிக்கணும் அப்படின்னு அவங்ககிட்ட கேட்குறாங்க. அதற்காக சில பொன்னையும் சில பொருளையும் சில வெகுமானங்களையும் அவர்கள் கொண்டு போகிறாங்க. பிலேயாம் முதல்ல அவர் என்ன செய்கிறாரு அப்படின்றத நம்ம பார்க்கணும். இந்த பிலேயாம் ஒரு தீர்க்கதரிசி, இந்த கர்த்தருடைய தீர்க்கதரிசி. அவர் சபிப்பதற்கு ஃபஸ்ட்டு முன் வரலை, இந்த வெகுமானங்களையெல்லாம் அவர் ஏற்றுக்கொள்ளலை. ஆண்டவருடைய சமூகத்தில் போய் ஜெபிக்கிறாரு, இந்த ஜனங்களை சபிக்கலாமா? ஆண்டவர் சொல்கிறாரு, அது என்னுடைய ஜனம். அப்போது பிலேயாம் அவங்கள சபிப்பதற்கு அச்சப்படுறாரு. இது ஆண்டவருடைய பிள்ளைகள், ஆண்டவர் ஆசீர்வதிக்கிறத நான் சபிக்க முடியாது அப்படின்னு. மறுபடியும் இந்த பாலாக்கின் இடத்துலேருந்து இன்னும் அதிகமான ஒரு வெகுமானங்கள் வருது. அதிகமான வெகுமானங்கள், இன்னும் அதிகமான பொண்ணு, அதிகமான பரிசுகளெல்லாம் வரும்பொழுது பிலேயாமனுடைய இருதயம் கொஞ்சம் ஸ்லைட்டாக அப்படியே கொஞ்சம் சேஞ்ச் ஆகிறத நம்ம பார்க்க முடியும். இதை நீங்கள் என்னாகும் 22, 23, 24 அதிகாரத்தில் நீங்கள் படிக்கலாம். அப்போது மறுபடியும் பிலேயாம் என்ன பண்ணுறாருனா, இந்த பொன் பொருள், இந்த பரிசு, இந்த வெகுமானங்கள் இதெல்லாம் பார்த்த உடனே அவனுடைய இருதயம் சற்று அப்படியே மாறுது. இஸ்ரவேல் ஜனங்களை சபிப்பதற்கு முன் வருகிறார். முன்னாடி அவர் ஒரு நல்ல தீர்க்கதரிசியாக இருந்தார், ஆண்டவருடைய தீர்க்கதரிசியாக ஒரு நல்ல மனிதனாக இருந்தார். ஆனால் சில பொருள்களை பார்த்த உடனே அந்த பொருள்களின் மேல் இருந்த ஒரு இச்சை நிமித்தமாக ஆண்டவர் 10 பிரமாணத்தில் 10வது பிரமாணத்தை சொல்கிறார், இச்சியாதிருப்பாயாக, பிறனுக்குள்ள யாதொன்றையும் இச்சியாதிருப்பாயாக. ஸோ எல்லாமே அதில் இன்க்ளூடட். உலகப் பிரகாரமான பொருள்கள் நம்மளை இச்சிக்க வைக்கப்படத்தக்கதாக இருக்கும். ஆனால் ஆண்டவர் சொல்கிறாரு, பிறனுக்குள்ள யாதொன்றையும் இச்சியாதிருப்பாயாக அப்படின்னு ஆண்டவர் சொன்னார். இந்த பிலேயாம்
இந்த ஒரு பொருள்கள் மேலே இச்சை வைத்ததுனால இஸ்ரவேல் ஜனங்களை சபிப்பதற்கு அவன் முன் வந்ததாக வேதாகமத்தில் நம்ம வாசிக்கிறோம். இதை பேதுரு எப்படி எழுதுறாரு அப்படின்றத நம்ம பார்க்கலாம். இப்போ நம்ம என்னாகமத்தில் தான் நம்ம படித்தோம். என்னாகமத்தில் வாழ்ந்த பிலேயாமனுடைய சம்பவத்தை பல வருடங்களுக்கு பிற்பாடு பேதுரு எழுதுகிறார். அவருடைய புஸ்தகத்தில் எப்படி சொல்லப்பட்டிருக்கு அப்படின்றத நம்ம பார்க்கலாம். 2 பேதுரு 2வது அதிகாரம் வாக்கியங்கள் 15-16 வாக்கியங்கள். செம்மையான வழியை விட்டு தப்பி நடந்து பேயோரின் குமாரனாகிய பிலேயாமின் வழியை பின்பற்றி போனவர்கள் அவன் அநீதத்தின் கூலியை விரும்பி தன்னுடைய அக்கிரமத்தின் நிமித்தம் கடிந்து கொள்ளப்பட்டான். பேசாத மிருகம் மனுஷர் பேச்சை பேசி தீர்க்கதரிசியினுடைய மதிக்கேட்டை தடுத்தது. பேதுரு எழுதுகிறாரு. பல வருடங்களுக்கு பிற்பாடு நடந்த ஒரு சம்பவத்தை பேதுரு எழுதுகிறார். செம்மையான வழியை விட்டு தப்பி நடந்து, முன்னாடி எப்படி இருந்தார் இந்த ஒரு பிலேயாம்? முன்னாடி எப்படி இருந்தார்னா ஒரு நல்ல செம்மையான ஒரு தீர்க்கதரிசியாக இருந்தார். ஆனால் பொருள்கள் மேலே இச்சை வந்ததுனால இச்சை அவர் பிரமாணத்திற்கு விரோதமாக பாவம் செய்ய தூண்டுகிறது. இந்த பிலேயாம் பாவத்தில் விழுந்ததாக நம்ம பார்க்குறோம். இந்த பொருள்கள் நிமித்தமாக தன்னுடைய ரட்சிப்பை இழந்த ஒரு மனிதனாக இந்த பிலேயாம் இருந்தது நம்ம பார்க்குறோம். அப்போ நம்ம இன்றைக்கி வாழ்ந்து கொண்டு இருக்கக்கூடிய காலகட்டம் பிலேயாமனுடைய வாழ்க்கையில் நடந்தாலும் அந்த ஒரு எச்சரிப்பு, அந்த ஒரு படிப்பினை, அதெல்லாம் நம்மளுக்கு ஒரு முன்னுதாரணமாக, நம்மளுக்கு திருஷ்டாந்தமாக இந்த நாளில் நம்மளுக்கு கொடுக்கப்படுகிறது. ஒரு நல்ல தீர்க்கதரிசி, ஆண்டவருடைய ஊழியக்காரன் தடுமாற செய்வதற்கும் இன்றைக்கி இந்த ஒரு இச்சை இருக்கிறது அப்படின்றத நம்ம மறந்துடக்கூடாது. உலக பொருள்கள் இருக்கிறது அப்படின்றத நம்ம மறந்துடக்கூடாது. யூதா எப்படி எழுதுகிறாருன்றதை நம்ம பார்க்கலாம். யூதா ஒரே ஒரு அதிகாரம் தான் இருக்குது. யூதாவில் வெளிப்படுத்தின விசேஷத்திற்கு முன்பாக இருக்கக்கூடிய ஒரு நிருபம். யூதா 1வது அதிகாரம் 11வது வாக்கியத்தில் நம்ம பார்க்கும் பொழுது, இவர்களுக்கு ஐயோ, இவர்கள் காயினுடைய வழியில் நடந்து பிலேயாம் கூலிக்காக செய்த வஞ்சகத்திலே விரைந்தோடி கோரா எதிர்த்து பேசின பாவத்திற்குள்ளாகி கெட்டு போனார்கள். வசனம் இங்கே என்ன சொல்லுதுன்னா, பிலேயாமனுடைய அனுபவத்தில் பார்க்கும்பொழுது பிலேயாம் கூலிக்காக, பொருளுக்காக, பொண்ணுக்காக, பணத்துக்காக ஆண்டவருக்கு விரோதமாக அவன் இஸ்ரவேல் ஜனங்களை சபிப்பதற்கு ஆண்டவர் சொல்கிறாரு, நீ சபிக்காத, இஸ்ரவேலை ஆசீர்வதிப்பதே கர்த்தருக்கு பிரியம் அப்படின்னு ஆண்டவர் சொன்னார். அந்த பிரியமான ஜனங்களை சபிப்பதற்கு கூலிக்காக அவர் என்ன பண்ணாராம், போனாராம். இப்போ பேசாத மிருகம் மனுஷர் பேச்சை பேசினது அப்படின்னு நம்ம பார்க்குறோம். அவருடைய சுய வாகனமாகிய அந்த கழுதை மேலே அவர் போகிறாரு. கழுதை பேசினதாக நம்ம வேதாகமத்தில் பார்க்குறோம். ஒரு பெரிய ஆச்சரியம், கழுதை இந்த தீர்க்கதரிசியினுடைய மதிக்கேட்டை தடுத்தது அப்படின்னு பேதுரு எழுதுகிறார். இந்த பாவத்தில் விழுந்த இந்த கூலிக்காக, அநீதத்தின் கூலிக்காக அவன் செய்ததுனால அவன் கெட்டுப்போனான் அப்படின்னு யூதாவில் நம்ம படிக்கிறோம். அதான் இன்றைக்கி நீங்களும் நானும் ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கணும். ஒன் ஃபால்ட் சாட்டன் கெயின்ட் என்டையர் கண்ட்ரோல் ஆஃப் ஹிம். ஒரே ஒரு வலையை வீசுகிறான் சாத்தான் இந்த உலக பொருள் எல்லாம் காண்பிக்கிறான். காண்பித்து அப்படியே பிலேயாமை ஏமாத்துறான். பிலேயாமை அதில் விழுந்துறார். பிற்பாடு சாத்தானுக்கு அவன் அடிமையாக மாறிடுறான். உங்களுக்கு ஞாபகம் இருக்குங்களா? ஆண்டவராக இயேசுவானவர் 40 நாட்கள் உபவாசமாக இருந்த அந்த சமயத்தில் இயேசுவானவரை உப்பரிகையின் மேலே கொண்டு போயிட்டு அங்கே அவர் சாத்தான் அங்கே காண்பிக்கிற காட்சிகள்லாம் ஆச்சரியமாக இருக்கும். உலகத்தினுடைய எல்லா ராஜ்யங்களினுடைய செல்வங்கள் எல்லாவற்றையும் காட்டுறான். நீர் என்னை பணிந்து கொண்டாள், இவைகளெல்லாம் உமக்கு தருவேன் அப்படின்னு. இதே தான் சாத்தான் பிலேயாமுக்கு சொன்னதும் அதுதான். நீ இஸ்ரவேல் ஜனங்களெல்லாம் சபித்தாள்,
உனக்கு இந்த பொன் பொருள் வெகுமானங்கள் பரிசுகள் எல்லாம் உனக்கு பணம் எல்லாம் உனக்கு கிடைக்கும். ஆனால் ஆண்டவராக இயேசுவானவர் சாத்தான் கொண்டு வந்த அந்த ஒரு வலையிலிருந்து ஆண்டவர் என்ன பண்ணாராம், தப்பித்து போனாராம். ஆண்டவர் வந்து அதுக்கு வந்து இசையலை. ஆனால் பிலேயாம் இந்த ஒரு பொன் பொருளெல்லாம் பார்த்து அவன் இசைந்து போனதாக நம்ம பார்க்கிறோம். இன்றைக்கி சாத்தான் வந்து இந்த உலகப் பொருளை தான் அவன் வந்து மையமாக வைத்து காண்பிப்பான். நம்மளுடைய ஊழியத்தின் பாதையிலும் சரி, நம்மளுடைய நேர்மையான பாதையில் நம்ம நடக்கும்பொழுதும் சரி, சின்ன சின்ன சிற்றின்பங்கள் அதில் நம்மளை வந்து என்ன பண்ணுவோன்னா ஏமாற்றுவானா. இந்த சாதாரண ஒரு விஷயத்துக்காக அந்த பரலோக ராஜ்யத்தை இழப்பது சரியாகுமா? நாம் யோசித்து பார்க்க வேண்டும். ஒன் ராங் ஸ்டெப் மேக்ஸ் த நெக்ஸ்ட் ஈஸியர். ஒரு சிறிய ஒரு தடம் புரள்வது அடுத்த தவறு செய்வதற்கு அது வந்து லகுவாக ஏற்படும். அடுத்தது ஈஸியாக ஒரு பாவத்தை ஒன்ஸ் பண்ணிட்டோம் அப்படின்னா அடுத்த பாவம் வந்து ரொம்ப ஈஸியாக நம்ம விழுவதற்கு அதிகமான ஒரு வாய்ப்பு இருக்குது. அதனால தான் சாத்தானுக்கு நீங்களும் நானும் எதிர்த்து நிற்பது மிக மிக அவசியம். இந்த பிலேயாம் தேவனுடைய சித்தத்தை அறிவதற்கு பதிலாக, தேவனுடைய சித்தத்திற்கு தன்னுடைய வாழ்க்கையையும் தன்னுடைய பணியையும் ஒப்பு கொடுப்பதற்கு பதிலாக உலகத்திற்கு ஒப்பு கொடுத்ததுனால தன்னுடைய சுய சித்தத்தின்படி இந்த பிலேயாம் சென்றதாக நம்ம வேதத்தில் வாசிக்கிறோம். இதில் என்ன ஒரு ஆச்சரியம் அப்படின்னா, இந்த மனிதன் ஆண்டவருடைய சித்தத்திற்கு விலகி ஓடும் பொழுது அவனுக்குள்ளாக இருந்த ஆவி எடுப்பட்டது கூட அவனுக்கு தெரியல. உங்களுக்கு ஞாபகம் இருக்குங்களா? சிம்சோனுடைய வாழ்க்கையில் தான் வாசிக்கிறோம். பரிசுத்த ஆவியானவர் சிம்சோன் இடத்துலேருந்து வெளியே போயிட்டார், எடுக்கப்பட்டு போயிட்டார். ஆனால் தான் பரிசுத்த ஆவியை பெற்றுக்கொண்டு தான் இருக்கிறேன் அப்படின்னு சொல்லி அவன் நினைத்து கொண்டே இருக்கிறான். அதே போல் தான் பிலேயாமினுடைய வாழ்க்கையிலும் ஆண்டவருடைய சித்தத்திற்கு மாறாக செல்லும் பொழுது அவருடைய ஆவி அவனை விட்டு பிரிந்து போனது. வெளிப்படுத்தல் 2வது அதிகாரம் 14வது வாக்கியத்தில் நம்ம பார்க்கலாம். பிலேயாமை குறித்து சொல்லக்கூடிய ஒரு வாக்கியம். வெளிப்படுத்தல் 2வது அதிகாரம் 14வது வாக்கியம். ஆகிலும் சில காரியங்களை குறித்து உன் பேரில் எனக்கு குறை உண்டு. விக்கிரகங்களுக்கு படைத்தவைகளை புசிப்பதற்கும் வேசித்தனம் பண்ணுவதற்கும் ஏதுவான இடரலை இஸ்ரவேல் புத்திரர் முன்பாக போடும்படி பாலாக் என்பவனுக்கு போதனை செய்த பிலேயாமுடைய போதகத்தை கை கொள்ளுகிறவர்கள் உன்னிடத்தில் உண்டு. இங்கே பிலேயாமுடைய அவன் என்ன செய்தான், அது எதனால் கெட்டுப்போனான் அப்படின்றதுக்கு இந்த சில வாக்கியங்கள் எல்லாம் புதிய ஏற்பாட்டில் நம்ம ரொம்ப நேர்த்தியாக நம்ம படிக்கிறோம். பிலேயாம் செய்த தவறு தேவனுடைய சித்தத்திற்கு விரோதமாக போனது, தேவனுடைய சொல்லுக்கு கீழ்ப்படியாமல் போனது, அநீதத்தின் கூலியை விரும்பினது, பொன் பொருள் உலக காரியங்களில் ஆசை வைத்தது. இதெல்லாம் அவன் வைத்தது நிமித்தமாக அவன் ஆண்டவருக்கு விரோதமாக பாவம் செய்கிறான். அது மாத்திரமல்ல, பாலாக்கு கிட்ட போயிட்டு ஒரு யோசனையை சொல்கிறான். என்ன யோசனை? இங்கே இஸ்ரவேல் ஜனங்களோட இந்த மோவாபியர்களும் ஒரு வேளை கலந்தாங்க அப்படின்னா, அதாவது ஒரு பெண்ணோ அல்லது ஒரு ஆணோ இஸ்ரவேல் ஜனங்கக்கிட்ட இருக்கக்கூடிய ஒரு பெண் இடத்துலையோ ஒரு ஆண் இடத்துலையோ அவங்க வந்து ஒரு விரும்பி ஒரு வேளை கலப்பார்கள் என்றால், அப்போது ஒரு வேளை இது வந்து வாய்க்கும் அப்படின்னு ஒரு தவறான ஒரு யோசனையை இந்த பிலேயாம் சொல்லிவிட்டு போகிறான். இதனால் இந்த தவறான ஒரு உபதேசத்தின் நிமித்தமாக அங்கே நீங்கள் வேதாமத்தில் நீங்கள் படிக்க முடியும். என்னாமும் 31வது அதிகாரத்தில் நீங்கள் பார்க்கலாம், பிலேயாம் வந்து அங்கு கொலை செய்யப்பட்டான் அப்படின்றத நம்ம பார்க்கலாம். பிரியமானவர்களே, நீங்கள் இன்றைக்கி வாழ்ந்து கொண்டு இருக்கக்கூடிய காலகட்டம் பிலேயாமினுடைய அனுபவத்திலிருந்து நாம் படிக்கக்கூடிய ஒரு காரியம். இந்த உலக காரியங்கள் எல்லாம் நீங்களும் நானும் தேவனுடைய பாதையில் நடப்பதற்கு ஒருவேளை தடுமாற செய்யக்கூடிய கன்னிகளாக அமையலாம். மிகுந்த ஜாக்கிரதையுடையவர்களாக இருக்க வேண்டும். ஒரு கிளான்ஸ் என்ன அப்படின்னா, பிலேயாமோ புதிய ஏற்பாட்டில் யூதாஸையும் நீங்கள் ஜஸ்ட்டு அப்படியே ஒப்பிட்டு பாருங்களேன். பழைய ஏற்பாட்டில் வந்து பிலேயாம், புதிய ஏற்பாட்டில் வந்து இந்த யூதாஸு, இந்த 2 பேரையும் நீங்கள் அப்படியே வைத்து பாருங்கள். 2 பேருமே தேவனால் அழைக்கப்பட்டவர்கள் ஊழியத்திற்காக.
பிலேயாம் ஆண்டவருடைய ஊழியத்திற்காக அழைக்கப்பட்டான். யூதாஸ் ஆண்டவருடைய ஊழியத்தை செய்வதற்காக அழைக்கப்பட்டான். இந்த இரண்டு பேருமே உலக காரியங்களில் அதிகமாக ஈடுபட்டிருந்தாங்க. யூதாஸ் பணப்பைகளெல்லாம் வைத்திருந்தான் ஒரு ட்ரெஷரராக. அவன் நினச்சான் ஆண்டவர் ராஜாவாக வரும்பொழுது அவர் இதெல்லாம் ஆளுகை செய்யும்பொழுது நம்மளுக்கு ஒரு நல்ல ஒரு போஸ்டிங் கிடைக்கும் அப்படின்னு சொல்லி உலக பிரகாரமான ஒரு சிந்தனையோடு அவன் வாழ்ந்தான். பிலேயாமும் உலகப் பொருள்லாம் அப்படியே காண்பிக்கப்படும் பொழுது அவனும் என்ன பண்ணிட்டான்னா உலகப் பொருள் மேலே ஆசை உடையவனாக அவன் மாறினான். பெரிய வெளிச்சம் இந்த இரண்டு பேருக்குமே கொடுக்கப்பட்டிருந்தது. நேரடியாக தீர்க்கதரிசிக்கு ஆண்டவரால் வாக்கியங்கள் அருளப்பட்டிருந்தது. இங்கே ஆண்டவராகிய இயேசுவானவர் மூலமாக நேரடியாக வார்த்தைகள் இந்த யூதாஸ் நேரடி வெளிச்சத்தை பெற்றுக்கொண்டான். பழைய ஏற்பாட்டில் இந்த பிலேயாம் ஒரு தீர்க்கதரிசியாக இருந்தான். புதிய ஏற்பாட்டில் யூதாஸ் ஒரு சீஷனாக, ஆண்டவருடைய 12 சீஷர்களில் ஒருவனாக இந்த யூதாஸ் இருந்தான் அப்படின்னு நம்ம பார்க்குறோம். இங்கே ஒரே ஒரு பாவத்தில் இவன் விழுந்தான். ஒரே ஒரு பாவம். யார்? இந்த பிலேயாம். பொருள் மேலே இருந்த ஒரு பாவத்து நிமித்தம் விழுந்தான். இங்கே யூதாஸ் இந்த 30 வெள்ளி காசுக்காக அவன் என்ன பண்ணானா விழுந்தானான். பிரியமானவர்களே, இன்றைக்கி இதெல்லாம் நம்மளுக்கு ஒரு படிப்பினை. இந்த உலக பொருள்கள் எல்லாம் உங்களையும் இன்னும் மயக்கக்கூடியதாக இருக்கிறது. இவையிலிருந்து நீங்களும் நானும் மீண்டு வர வேண்டும் என்று கர்த்தர் விரும்புகிறார். பிரியமானவர்களே, இந்த பிலேயாமினுடைய அனுபவம் நம்மளுடைய வாழ்க்கையின் அனுபவமாக நாம் ஏற்றுக்கொண்டு, ஆண்டவரே, இந்த உலக காரியங்களும் சரி, உம்முடைய அன்பை விட்டு என்னை பிரிக்கக்கூடிய எந்த விஷயமாக இருந்தாலும் சரி, அவைகளிலிருந்து என்னை நீர் தற்காத்து கொள்ளும் ஆண்டவரே என்று சொல்லி தேவ சமூகத்தில் ஒவ்வொரு நாளும் நாம் ஜெபிப்பது மிக மிக அவசியம். இதை கேட்டுக்கொண்டு இருக்கக்கூடிய உங்களுடைய வாழ்க்கையில் ஏதாகிலும் போராட்டங்கள், இப்படிப்பட்ட மன குழப்பங்கள் ஒருவேளை இருக்கும் என்றால் தேவ சமூகத்தில் அர்ப்பணிக்கக்கூடிய ஒரு நேரம் இது. ஆண்டவருடைய சமூகத்தில் அர்ப்பணம் செய்வதற்கு ஆண்டவர் உங்களை அழைக்கிறார். பிலேயாமுக்கு அநேக வாய்ப்புகளை ஆண்டவர் கொடுத்திருந்தார். நிறைய முறை ஆண்டவர் வாய்ப்பை கொடுத்திருந்தார். அந்த வாய்ப்புகளெல்லாம் நிராகரித்து கடைசியாக கழுதையின் மூலமாக ஆண்டவர் பேசின பொழுதிலும் அவன் நிராகரித்து அவனுடைய ரட்சிப்பை அவன் இழந்து போனான். யூதாசும் அநேக வாய்ப்புகள் கொடுக்கப்பட்டிருந்த பொழுதிலும் அவைகளெல்லாம் நிராகரித்து தன்னுடைய வாழ்க்கையை, தன்னுடைய ரட்சிப்பை அவன் இழந்து போனான். இன்றைக்கி ஆண்டவர் உங்களுக்கும் எனக்கும் ஒரு வாய்ப்பை தருகிறார். அந்த ரட்சிப்பை பெற்றுக்கொள்வதற்கு நீங்கள் ஆயத்தமா? ஆண்டவருடைய சமூகத்தில் நம்மை நாமே அர்ப்பணம் செய்து நாம் ஆண்டவருடைய சமூகத்தில் ஜெபிப்போம். கிருபை நிறைந்தவரே, உம்மை துதிக்கிறோம் ஆண்டவரே. இந்த அருமையான இந்த நல்ல நேரத்திலும் இந்த உலக காரியங்கள் பிலேயாமுக்கு காண்பிக்கப்பட்டது போல, யூதாஸுக்கு காண்பிக்கப்பட்டது போல எங்களுடைய வாழ்க்கையிலும் இந்த உலக காரியங்கள் காண்பிக்கப்படுகிறது ஆண்டவரே. இவைகளிலிருந்து நாங்கள் எங்களை தற்காத்து கொள்வதற்கு உம்முடைய போதிய பலனை கர்த்தர் எங்களுக்கு அருளும்படியாக உம்மை நோக்கி கெஞ்சுகிறோம். இதை கேட்டுக்கொண்டிருக்கக்கூடிய உம்முடைய பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் கர்த்தர் நீர் ஆசீர்வதியும். உம்முடைய சமூகத்தில் அவர்களை ஏற்றுக்கொள்ளும். துதிகன மகிமை உமக்கே அடிக்கிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே. ஆமென்.